வச்சுன்னு இருப்பாங்க. அப்போவே நாமம் வச்சுக்கின்னு அவங்க வீட்டில் வந்து பார்க்கும்போது பயங்கர இந்து போட்டாவாக இருந்தது. அப்போ நான் உட்காந்து அவங்களோட அன்பாக பேசி அப்புறம் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அவங்க அழுதாங்க. என் கணவர் கைவிட்ட நேரத்துலேயும் எங்களை பாதுகாக்க யாருமே இல்லை, என் பிள்ளைங்களை வச்சு நான் கஷ்டப்படுறேன், இத்தனை பிள்ளைங்க இருக்குதுமா, நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயார் என் கையை பிடிச்சி அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், என் கையை பிடிக்காதீங்க, இயேசு கையை பிடிச்சிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், உங்கள் பிள்ளைங்களையும் காப்பாற்றுவார், அவர் கைவிட மாட்டார். சரிம்மா, எந்த சபைக்கு போகிறீங்க, அந்த சபைக்கு என்னை கொண்டுன்னு போகிறீங்களா அப்படின்னாங்க. கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தாயாருக்கு அட்ரஸ் கொடுத்தேன். மேகலாண்டை வந்துட்டு சபை அங்கேயே இருக்குது. அப்போ வந்து நம்ம சபை வந்து ஏசியை வந்து வாங்கி ஓலைக்கொட்டாயில் தான் கட்டியிருக்காங்க. ஹோட்டல் கார்டன் இருந்து அங்கே வந்து ஓலைக்கொட்டாயில் கட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்தாங்க அந்த தாயார். உட்காந்த போது அப்புறம் சர்ச்செல்லாம் முடித்து நான் ஐயாண்ட கூட்டின்னு போனேன். இவங்க கூட்டின்னு போயிட்டு ஐயாண்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்படியா, சரி எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஐயா கேட்டாங்க. மேட்டுப்பாளையம் பகுதி ஐயா, செப்பல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ இந்த தாயார், இன்னொரு தாயார், இன்னொரு அன்பு சகோதரி, 3 பேரையும் கொண்டுன்னு போய் ஐயாண்ட காட்டினேன். அப்போ அவர் சில ஆலோசனைலாம் கொடுத்து, நீங்கள் சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இதுலேயே உங்களுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து இவங்களோட பேசும்போது இவங்க அழுதாங்க. ஐயா கையை பிடிச்சி, சரிங்க ஐயா, நாங்கள் வந்துடுறோம் ஐயா, என் பிள்ளைங்களாம் கூட நான் கூட்டின்னு வந்துடுறேன் ஐயா, ஏசப்பா எங்களை பாதுகாப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எனக்கு முன்பாக சபையில் இருப்பாங்க. அந்த ஓலைக்கொட்டையில் கட்டியிருக்கும் போது எனக்கு முன்பாக இவங்க, அந்த இன்னொரு பாட்டி, அப்புறமேட்டு இன்னொரு சகோதரி, 3 பேரும் அந்த இடத்துலேருந்து கடந்து வருவாங்க. பார்த்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவாங்க. எங்களையும் ஜோம் பண்ணிப்பாங்க, ஐயாண்டி என்னை கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. அப்படியா கூட இவங்க கடந்து வந்து ஒரு 3 மாதம் தான் கடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க, அந்த பாரதின்றவங்க, அப்புறம் சுப்பம்மான்றவங்க 3 பேரையும் கொண்டு போய் நான் ஏசியெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஓலைக்கொட்டையில் இருக்கும்போது ஞானஸ்தானம் கொடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு வெள்ளைப்படம் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, வெள்ளைப்படம் கட்டினா உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா, நீங்கள் நாமெல்லாம் விட்டீங்களே அப்படின்னா, நானும் எல்லாம் பேசிப்பேன், என் பிள்ளைங்களோட நான் பேசிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தினாங்க. கர்த்தர் கிருபையா அப்படியா கூட அவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவங்க 3 பேருக்கும் நான் புடவை எடுத்து கொடுத்து ஃபோட்டோலாம் பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் எனக்காக வந்து ஜோம் பண்ணுங்க கட்டாயப்படுத்துவாங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து ஜோம் பண்ணும்போது எல்லா வீட்டையும் கொண்டு வந்து காட்டுவாங்க, சிஸ்டர்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு. இவங்க மூலயமா இந்த இடத்துலேயே ஒரு 50 குடும்பத்தை எனக்கு காட்டினாங்க. 50 குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. எல்லாமே நம்ம ஏசிக்கு வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு மாதமும் கூட்ட வைப்பாங்க, காபி போடுவாங்க, பிஸ்கெட் வாங்கி தருவாங்க. காசு இல்லைன்னா எங்களை சொல்லிடுறாங்க, சிஸ்டர் காசு இல்லை சிஸ்டர் அப்படின்வாங்க. பரவாயில்லம்மா நான் தரேன் அப்படின்ட்டு பால் வாங்கி காபி போட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து, அப்புறம் எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்றீங்க, 50 காசு கொடுத்தாங்க டானிக்க. உண்மையிலே அதை வாங்கி நான் சந்தோஷமாக எடுத்துன்னு போவேன். அப்போ நாகேஷ் வந்து ரொம்ப அது ஐயப்பா பக்தராக இருந்தார். அவர் ஐயப்பா மலைக்கு போவார், மாலை போட்டுக்கின்னு ரொம்ப இது பண்ணுவார். அப்போ அவருக்கும் சத்தியத்தை சொல்லுவோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். தாயார் அப்படியா கூட ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி உற்சாகமாயிட்டாங்க அவங்க. அப்போ கிராம ஊழியத்துக்கெல்லாம் போனீங்கன்னா என்னை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்வாங்க. கிராம ஊழியத்துக்கெல்லாம் எங்கள் கூட வருவாங்க, வேனில் வருவாங்க, ஆனால் உட்கார மாட்டாங்க. நாங்களாவது கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டா கூட அவங்க இறங்கி போய் எல்லாருக்கும் அந்த கைப்பீரத்தை கொடுத்து, ஏசப்பாண்ட வாங்க, ஏசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கர்த்தர் கிருபையா அப்படியா கூட எத்தனையோ முறை அவங்க பலவீனமாயிட்டாங்க, வியாதி ஆயிட்டாங்க. குளிக்கும் போதே வழிக்கு விழுந்து அவங்க காலெலாம் கூட அடிபட்டு ரொம்ப எதுவாக இருந்தாலும் உடனே ரேகஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்க. நான் உண்மையிலே வந்து என்னால் முடிஞ்ச அளவில் நான் பார்ப்பேன், நான் உதவி செய்தேன். போன வாரத்துக்குள்ளே கூட வந்தேன், பார்த்தேன், படுத்துக்கிட்டேன். சிஸ்டர் வந்தீங்களா வட்டீங்களா, ஆமாம்மா வந்திருக்கம்மா, உங்களை தான் பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சேர் போட்டாங்க, உட்காருங்க அப்படின்னு. உட்கார வேண்டாமா, என்னால் உட்காந்து எனக்கு சின்ன சேர்லாம் அப்படின்னு நீனே ஜோம் பண்ணிட்டு அவங்க தலைமையில கை வச்சு ட்ரைராயில் கொடுத்துட்டு 200 ரூபாய் கையில். சரி எனக்கு வசல வேணாம், நைட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க.
புடவெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க, நைட்டி வாங்கி கொடுங்க சிஸ்டர், நான் கெஸ்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் ஒரு 2 மாசமா வந்து போனேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி கிறிஸ்மஸ் கூட இவங்களை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். தாயார் அப்படியா கூட ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஆனால் சர்ச்சிலேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்களை ஆட்டோ வச்சு கூட்டின்னு வந்து பிரியாணி செய்து கேசரி பண்ணி கேக் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி நாங்கள் அதுக்கு எல்லாம் செய்த பிறகு தான் எல்லாம் 4 வீட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படியா கூட ஒரு அன்பு தாயார், ஒரு அருமையான ஒரு தாயார் எங்களை விட்டு கடந்து போறதுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவர் ராஜ்யத்துல அவங்களை பாறுதல் கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள ஆவி ஆத்துமா சரிங்களா அவங்க ஜீவன் ஆண்டவர் சமூகத்துல இருக்குது. அதுக்காக நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். எப்போ வந்தாலும் என்னை மறக்கவே மாட்டாங்க. அடி கூட போன மாசத்துல கூட நாகேஷ் பார்த்துட்டு அம்மாவோட வர சொல்றாங்க சிஸ்டர் அப்படின்னா வரமா வரமா எனக்கு குழந்தைங்க உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அப்படின்னு கிருபையா உண்மையில நாகேஷ் ஃபோன் பண்ணி சொல்ல ஐயா சொன்ன பேர் தான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் சொல்றீங்கப்பா அப்படின்னா நாகேஷ் அவங்க அம்மா இறந்துட்டாங்களாங்க, நீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. தெரியாதப்பா அப்படின்னு அது பார்த்துட்டு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. அது ஆகிற தாயார தேவத்தில் ரசித்து 97 வயது வந்துட்டோம். கிருபையா அவர் பாதுகாத்தார். அந்த பூமியில எல்லா காரியத்திலும் பாதுகாத்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தாயாரா வைத்தார். அப்படியா கூட 2 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க. 3 பொண்ணு இருக்காங்க. நாகேஷ் இருக்கா போல. கர்த்தர் தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்து தாய் இருந்த ஸ்தானத்துல அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து கர்த்தர் அப்படியா கூட நடத்தி அந்த பிள்ளைங்களை ரட்சிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த பகுதியை கூட ஆண்டவர் ரட்சிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நன்றியோடு கூட கரம் பிடித்து கண்மாலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு சாட்சி கேட்டோம். வந்திருக்கிற தாயாருடைய மகள் பேரப்பிள்ளைகள் உறவினருக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், ஈசாக்கு பார்த்தீங்கன்னா 90 வயசுல பிறந்த 90 வயசுல ஈசாக்கு பிறந்த ஈசாக்கு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா 127 வயசுல இறந்துட்டாங்க. இப்போ 90க்கு 120 எவ்வளோ பார்த்துங்க, 37 வருஷத்துக்கு. ஆனால் அவருக்குள்ள ஒரு துக்கம் இருந்தது. தாயை இறந்துட்டான்ற ஒரு துக்கம். வேதம் சொல்லுது, அவன் தன் மனைவியாக ரெபெக்காலை நேசித்து தாயின் கூடாரத்தில் அவளை நேசித்து தனக்கு இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நான் சொல்லுவேன், இப்போ தாய் இப்போ இங்க கண்ணை மூடிட்டாங்க, எங்க கண்ணை திறக்க போறாங்க? பரலோகத்துல. அப்போ நமக்கு ஏன் அழுகுறோம் தெரியுமா? ஏன் அழுகுறோம்? என் கூட இல்லைன்னு அழுகுறோம். ஆனா எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. சரீரம் வேதனை பாடு. ஆனா இப்ப அவங்க பரலோகத்துக்கு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களை எங்க இருக்கணும்? நரகத்துக்கு போலாமா? போக கூடாது இல்ல. அப்ப நாம அம்மாவுக்காக அழுகுற நம்ம எங்க போனோம்? இவங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க, ஆனா நம்ம பின்னாடி போக போறோம். இப்ப நம்ம பாக்குற வீடு தெருவெல்லாம் ஒரு நாள் வாடகை வீடு. நான் தான் சொந்த வீடாக இருந்தாலும் என்ன பண்ண போறேன்? இந்த உயிர் இருந்தாதான் இதுக்கு இந்த வீட்டுக்கு அனுமதி. இந்த சரீரத்துக்கு உயிர் இல்லைன்னா இதுக்கு பேர் என்ன? பாடி. எப்போ எடுக்க போறேன்னு வாங்க. அப்ப எடுக்க போற இந்த பாடிக்கு என்ன இது பிரச்சனை? என்ன பிரச்சனை? பக்கத்து இடம் பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, நிலத்துல பிரச்சனை. ஆனா நான் காத்து இறங்கிச்சுன்னா பாடி நான். அப்ப என் வாழ்க்கையில காத்து இருக்கும் போது என்ன காத்து இருக்கணும்? ஏசப்பா காத்து இருக்கணும். அவர் சுவாசம் இருக்குது. இப்ப 97 வயசுல தீர்காயுசோட மனுஷனுக்குறாங்க. அல்லேலூயா. 97 வயசுக்கு அழுகுறோம்னா அப்ப எவ்வளவு பாக்கியப்பட்ட ஒரு தாய் பத்தியா? எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்ல? எவ்வளோ வயதான நேரத்திலும் நடக்க முடியாத நேரத்திலையும் டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க,
பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை சரியா பயன்படுத்தினாங்க. இப்போ அவங்க மகள் ஒருவேளை மருமகனா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை அவங்க வாழ்ந்த இடம் சின்ன இடமா இருக்கலாம், ஆனா இப்ப போயிருக்கிற இடம் பெரிய இடம். அந்த இடத்துல இல்ல கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, கவலை இல்ல. இப்ப இங்க கண்ணு முடிக்கிறாங்க, வயசு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுது மகிமை உள்ள ஒரு சரீரம் எழுந்திருக்க போகுது. அந்த நம்பிக்கையோட தான் நீங்க மரித்து இருக்கிறாங்க. அன்பான நான் முடிக்க போறேன். நீங்க வந்திருக்கிறீங்க, ஒருவேளை தாய்க்காக நீங்க அழலாம். இப்ப நீங்க அவங்களை எழுப்புனாங்க என்னமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நான் சந்தோஷமா போறேன், என்னை எழுப்பி என் தூக்கத்தை என்ன பண்ற? இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்க. நம்ம தூக்கம் வந்து என்ன ஆகுது? 6 மணி நேரம் தூக்கம். அவங்க ஆழ்ந்த கடவுளோடு கூட இருக்க ஒரு நித்திரையில இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஆசை என்ன தெரியுமா? என்ன சொந்தக்காரங்க, என் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களாம் என்ன பண்ணணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை சொந்த ரட்சகராக இருக்கணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவங்க பரலோகத்துக்கு போகணும். அப்ப இந்த பூமி கேரண்டி இல்லாதது. எப்போ வேணா என்ன வரணும்? நமக்கு ஆபத்து வரும், மரணம் வரும். பிறப்பு ஒன்று இருந்தா இறப்பு ஒன்று இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை, ஆனா ஆண்டவரோடு இருக்கிறார். ஆனா ஆண்டவரோடு இருக்கிற அவங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? நம்பிக்கையோடு வழி அனுப்புறோம். ஆனா அவங்க சந்தோஷத்தோட போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தோட இருக்கிறோமா? நான் முடிக்க போறேன். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் ஆலயத்துக்கு போறீங்களா? இன்னும் இயேசு சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளலையா? இந்த மதத்தையோ மாற்ற இயேசு வரவில்லை. உன் இருதயத்தை இயேசு கொடுக்க கேட்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க மகளா இருக்கலாம், நீங்க அந்த இயேசுவை நீங்க அறிந்திருப்பீங்கன்னா ஆலயத்துக்கு போகணும். அது உண்மையான சந்தோஷம். அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட என்ன தேவ பரதேசில பாருங்க, அவங்க நித்திரையில கூட இருக்கிறாங்க. ஆனால் இயேசு வரும்போது எழுந்திருப்பாங்க, மகிமையோட எழுந்திருப்பாங்க. எல்லா கண்களை மூடலாமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தாயாருக்காய் செபிக்கிறேன். அவர் இழந்து இருக்கிற அன்பான பிரதர் நாகேஷ் அவருக்காக, அவருடைய சகோதரிக்காக, அவருடைய சகோதரி பிள்ளைகளுக்காக, வந்திருக்கிற உறவினருக்காக, சபையாருக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. 97 வயதுல அவளை குறித்து நல்ல சாட்சியை கேட்டோம். ஆண்டவரே எப்படி கனம் பண்ணணும், எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி உபசரிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே தான் வாழ்கின குறுகிய காலத்துல, குறுகிய வீட்டில் பெரிய ஒரு நல்ல குணம் படைத்து அவர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு இல்லாத இடத்துல ஆண்டவரே தாய் இழந்திருக்கிற அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆறுதலாக இருப்பீராக. நானே சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. தாய் இல்லாத இடத்துல அந்த மகன் தேடும் பொழுது நீ ஒரு தாயா இருந்து அந்த மகனை தேற்றுங்கப்பா, அந்த மகனை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அந்த மகனை இந்த சமுதாயத்துல நடத்துங்க சுவாமி, உங்களுடைய சத்தியத்துல நடத்துங்க ஆண்டவரே. நடக்காரன் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை என் மூலமே பரிசுத்த நாமத்தில் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் பெட்டியில எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சோடனே நம்ம வண்டியில எடுத்து கீழ் பார்க்கறதுல என்ன வராங்களா? கீழ் பார்க்கறது அப்படியா? నువ్వు అక్కడ ముందు నేనా దాంకోను లాస్ట్ లో ఉండు ఇక్కడ ఉంది ఇది ఎట్లా పెట్టాలి? కొడి టీ అంగడి సైడ్ மாலை எடுத்துருமா?
రాయి పర్పమ్మా ఇంకొంటున్నారమ్మా పోతాయా అంతే నా ఈ వాయిసా ఈ రాయి పర్పమ్మ కొట్టించుతానా అందునే వదిలేకపోతే వయసు ఇన్ని మనములు నేను చూసుకొని పోతున్నా అయ్యి పర్పమ్మా కంటుతానని మాట నీ పేరే అంతే రాయి పర్పమ్మా ఇక్కడ ఏమంటున్నారు మూది కప్పాదు మడిసి మూతంతా ముయ్యకూడదు. ఇది కూడా కొంచెం పోలీస్ చేయనైనా మీరే ఏ మూది కప్పడు రే ఇక్కడే వస్తాను ఇది ప్రేయర్ వెళ్తారా எல்லாரும் கொஞ்சம் பிரேயர் పెట్టండి అందరికీ మనబడి పెట్టండి ఫస్ట్ అందరూ ఒకే ఒక బాటిల్ మటుకు పెట్టుకోండి ఒక్కొక్కరు జపం అదే జపం ఏనా ఇందా పెట్టు నూనె ఇక్కడ నూనె నూనె అన్న దగ్గర నూనె అండి అన్న పెట్టిన రానా రానా కొంచెం చారు ఒకటి పెట్టు మాట ఇప్పుడు ఎంత రాయి పరపమ్మా వాడిని బాగా పెట్టుకో తల్లి వాడిని బాగా పెట్టుకోమ్మా నీ ఆశీర్వాదము అందరూ మనమల్లకి మనవరాళ్ళకి అందరికి ఉండాలి తల్లి రూబా అక్కడ మంచి வெச்சிட்டீங்களா எண்ணெய் வெச்சிட்டீங்களா எல்லாம் வச்சுட்டு வாங்க சகோதரன் எண்ணெய் నావల్ల ఏడింగాలమ్మా ఏడ్ చేసా గొప్పలే పడమ్మా పెట్టాచుందిరా ఏం లేదు రా అదేదో చూసుకోవచ్చు బాగా పడమ్మా சாமி வந்தாது புதினா రా కొంచెం పెట్టండి ఎవరు గెంజినానమ్మా మొదలు చూడాలి వచ్చేది అప్పుడే రాదమ్మా తూకం బస్ சொல்லித்தரேன் அந்த மாதிரி வைங்க நம்ம பாட்டி அவங்க అంతే మూసేస్తావా కన్ను మూస్తావా అంతే నా చేతిలో కొంచెం నృత్యం చేయం ఏవైనా దేవుని నామం మహిమ కలుగును గాక ఆమె
అంటే గబ్బు కొడితే గబ్బు అని అంటారు ఎదులమ్మా పదన పెట్టేస్తివా పదన పెట్టేస్తివా ఓకే ఎడుకోమ్మా నువ్వు పెట్టలేదా పెట్టు 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 ఎన్న కొట్టదా తప్పును వేమా వేసుకో అక్కడ ఎత్తుకుంటా వేసే ఒక మూట వేసి వద్దా సరే ఓకే ఎత్తేస్తామా ఓమా అంతే చూసుకో మాల